வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் பைனாப்பிளில் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் பைனாப்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக ரோஸ்டட் பைனாப்பிள் இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு 6 பீஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கோம். அதோட ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதையும் இன்னும் ஹாஃபாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா பீஸையுமே நாம் இது மாதிரி அப்படியே பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக அப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பைனாப்பிளுக்கு ஸ்பைஸியான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் பட்டைப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம பைனாப்பிளோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிடலாம். இது மாதிரியே எல்லா பைனாப்பிள் பீசஸ்லேயும் நாம் இந்த மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பீசஸ்லேயும் நாம் மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் நாம் அப்படியே ஊற விட்டுடலாம். ஃபஸ்ட் நாம் ஸ்பைஸியாக இருக்கிற பைனாப்பிள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்டில் பண்ண பட்டர். பட்டர் மெல்ட் ஆனதும் நாம் இதில் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கிற பீசஸ் இதில் எடுத்து வச்சிடலாம். 6 பீசஸ் மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பைனாப்பிள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. 2 பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்வீட் பைனாப்பிள் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில். இது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சுகர் நல்லா கரைய விட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இது மாதிரி கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. இப்போது நாம் மசாலா போட்டு வச்சுருக்கிற பைனாப்பிளை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஆனதும் அடுத்த பக்கம் மாற்றி விடுங்க. 5 மினிட் லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் மாற்றி மாற்றி விட்டு வேக விடலாம். அவ்வளோதான், சூப்பரான இந்த ஸ்வீட் பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். பைனாப்பிளில் இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.